சீரடி சென்ற சீதா என்ற தொடர்கதை பாகம் 4. வாருங்கள் பார்ப்போம். பல வருடங்கள் ஆகித்தான் விட்டன. அவள் அப்பொழுது 15 வயது பெண். துடைத்துவிட்ட கோவில் வெண்கலச் சிலை போல ஓங்கி ஒடிய மரமாக வளர்ந்து நின்றாள். பூவும் பொட்டுமாக இல்லாவிட்டாலும் மகளின் பருவ செழிப்பைக் கண்டு பதறிப்போனாள் தாயார். பெரியவர்கள் முன்னால் வர அஞ்சி வீட்டிற்குள்ளேயே அடைப்பட்டு பதுங்கி பதுங்கி வாழும் நிர்பந்தன நிலை நினைத்து அழுது மனம் புண்ணாகி போனதாத போல் அன்று இரவு அப்பாவும் அம்மாவும் பேசி கொண்டதை கேட்டு அவள் துடிதுடித்து போய்விட்டாள். கூடத்து தரையில் பாயை விரித்து ஒரு ஓரமாக அம்மாவின் அருகே படுத்திருந்தாள் அவள். சுவரின் ஆணியில் மாட்டியிருந்த காய்விளக்கு மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. ரொழி நின்று அப்பா எழுந்து வந்தார். இருமிக் கொண்டே முற்றத்து குளத்தில் உட்கார்ந்தார். உன்னத்தான், ஏஞ்சி இப்படி வா. அப்பாவின் அடிக்குரல் கேட்டு விழித்து கொண்டாள் சீதா. அரைக்கண்ணால் மெல்ல முற்றத்தை பார்த்தாள். அம்மா எழுந்து சென்று அப்பாவின் எதிர்ப்புற குரட்டில் உட்கார்ந்தாள். என்னவோ சொல்ல பீடிகை அப்பா இருமினார். சீதா நன்னா தூங்குறாளா? அப்பாவின் கேள்வி சீதாவின் மார்பை படபடக்கச் செய்தது. கண்களை மூடிக்கொண்டு காதுகளை கூர்மையாக்கி கொண்டாள். தூங்குறா. அவளுக்கு வயசாச்சே ஒழிய ஒரு விஷயமும் புரியல. ரொம்ப வெகுளியா இருக்கா. அம்மா பெருமூச்சு சொரிந்தாள். இன்னைக்கு கோவிலில் ஊர் பெரியவா அத்தனை பேரும் கூடியிருந்தா. எதிர் வீட்டு ராமுவும் மிராசு நடேசனும் தான் அதிகமாக அதை பற்றி காரமாக பேசினான். ஒரேடியா என்னை மடக்கிட்டா. நான் வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டு வந்திருக்கேன் என்றான். என்ன சொல்கிற? திகைப்புடன் அம்மா கேட்டாள். அவர்கள் பேசியது அவளை பற்றித்தான் என்று உள்ளுணர்வின் எச்சரிக்கையில் சீதா நெஞ்சு துடித்தது. இத்தனை நாளும் குழந்தைன்னு பேசாமல் இருந்துட்டோம். பெண்ணுக்கு இப்போ வயசாகிடுத்தோம். இனியும் நீ குல ஆச்சாரப்படி நடக்காமல் இருந்தா அர்ச்சகர் பதவியிலே சுவாமிக்கு பூஜை செய்வதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்னு ராமு கோபமாக கத்தினான். விடமாட்டானே. அம்மா முணுமுணுத்தாள். இந்த வாரம் விஷயம் தெரிந்த பெண்டுகளை கூப்பிட்டு வச்சு இந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடு. விவரம் தெரியாமல் அது பாட்டில் கோவிலுக்கு வர்றதும் போகிறதும் அந்த தடிப்பையன் நீடுவோட பேசிக்கிட்டு நிற்கிறதும் நம்ம தர்மத்துக்கே அடுக்காத விஷயம். சொல்லிட்டேன் சீறினான் நடேசன். நான் என்ன பண்ணுவேன்? ஏழை, அன்னாடம் காட்சி, ஊர் பெரிய மனுஷா தயவில் வாழ்கிறவன். அப்பா குலுங்கி குலுங்கி அழுதார். எச்சு பாட்டியை கூப்பிட்டு கேட்குறேன். கூடை தலைமயிர். என் வயிறு எரியுதே. இப்போ இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு கதியாக வரணும். ஈஸ்வரா. அம்மா விக்கினாள். அடி வயிற்றிலிருந்து வேதனையும் விம்மலும் வார்த்தைகளாக வெடித்தன. அரைக்குறையாக ஏற்கனவே வீட்டுக்கு வந்தவர்கள் அம்மாவுடன் பேசியதை கேட்டு திகிலுடன் போயிருந்தாள். இப்பொழுது அந்த கொடுமை தனக்கு விரைவில் நடக்க ஊர்ஜிதமாகிவிட்டது என்ற உண்மையை அப்பா சொல்ல கேட்டதும் அவள் உடல் பயத்திலே சில்லிட்டு போயிற்று. உணர்வுகள் ஊமையாயின. எச்சுப்பாட்டியைப் போல அவளும் தலையை மழித்து கொண்டு வெள்ளை புடவையில் முக்காடிட்டு கொண்டு ஐயையோ அலங்கோலம் செய்ய போகிறார்களா? கண்ணீர் வெள்ளம் போல பெருகியது. பெற்றோர்களே அலங்கோலம் செய்ய துணிந்துவிட்ட போது யாரிடம் முறையிடுவாள்? யார் உதவியை நாடுவாள்? அதற்கு பின் அவளுக்கு உறக்கம் ஏது? இரகசியமாக கண்ணீரை தலையணை முழுவதும் வழிய விட்டு கொண்டிருந்தாள். அந்த வெள்ளிக்கிழமை காலை அம்மா அவளை அழைத்து கடையில் தான் வாங்கி வந்த கண்ணாடி வளையல்களை கை நிறைய அடுக்கினாள். கூடத்து தரையில் உட்கார வைத்து தலையை இழை இழையாக வாரி பின்னி தோட்டத்து மல்லிகைப்பூ அத்தனையும் தொடுத்து சுமையாக தலையில் சூட்டினாள். முகத்தை துடைத்து பொட்டு கண்ணுக்கு மை தீட்டினாள். தன்னுடைய ஒரே பட்டுப்புடவையை எடுத்து கொடுத்து உடுத்தி கொள்ளச் சொன்னாள். கண்கொள்ளா அழகோடு நின்ற பெண்ணை இருக்க தழுவிக்கொண்டு ஓவென அழுதாள் தாயார். யமதூதன் நிழல் போல எச்சுப்பாட்டி நிழல் வாயிற்படி அருகே தெரிவதைக் கண்டு அம்மா அவசரமாக அழுகையை அடக்கி கொண்டாள். இன்னி முழுக்க இவ
இப்படியே இருக்கணும், அலங்காரத்திலேயே இருக்கட்டும், இருந்துட்டு போட்டும், பாவம் பின்னால் இப்படி பார்க்கவா போகிறோம். எச்சுப்பாட்டி அம்மாவிடம் சொன்னபொழுது சீதா நெருப்பிலே விழுந்து விட்டால் போல துடித்து போனாள். கதவை மூடிவிட்டு அம்மா பாட்டியுடன் மேற்கொண்டு ஏற்பாடுகளை செய்ய வெளியே சென்று விட்டாள். அவர்கள் பேசிண்டு சனி பின்னிரவு, அதாவது ஞாயிறு அதிகாலை அவளுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் என்று விளங்கிவிட்டது. வீட்டிற்குள் இருப்பு கொள்ளாது அவள் தோட்டத்து கிணற்றிற்கு வந்தாள். மழைக்கொப்பின் கிணற்றில் கையெட்டும் அளவிற்கு நீர் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. தொப்பென்று அதற்குள் குதித்துவிட வேண்டும் போல ஒரு ஆத்திரமும் ஆவேசமுமாக எட்டி பார்த்தாள். தலை நிறைய பூவும் கண்களில் மையும் நெற்றியில் குங்கும பொட்டுமாக தண்ணீருக்குள் பிரதிபலிக்கும் பெண்ணின் உருவம் கொள்ளை அழகு. இந்த அழகை அலங்கோலம் செய்ய போகிறார்கள். அவளால் தாங்க முடியவில்லை. விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். இரு வீடுகளுக்கும் இடையே இருந்த இடைச்சுவர் மழையினால் இடிந்து விழுந்து விட்டிருந்தது. சீதா குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். சுவருக்கு அப்பால் நீலு சீதாவால் சகித்து கொள்ள முடியவில்லை. நீலு என்று கதறியபடியே அவன் அருகே ஓடினாள். மேலும் கீழும் அவளை ஏற இறங்க பார்த்தான் அவன். அவனது கண்கள் குளமாயின. உங்கப்பா அங்கே கோவிலுக்கு அம்மனை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இங்கே உங்கள் அம்மா. அவன் பேச்சு தடைப்பட்டது. துயரத்தினாள் நீலு அவள் விக்கினாள். எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன். எங்கள் அம்மா கூட ஊரில் இல்லை. நானே உங்கள் ஆத்துக்கு வந்து பேசுகிறதுன்னு முடிவு செய்துட்டேன். ஊர் பெரியவாளை எதிர்த்துக்க முடியாதுன்னு அப்பா சொல்கிறாரே. என்னை பலி கொடுக்க போராடா நீலு. என்னை காப்பாற்ற யாருமே இல்லையாடா? உனக்கு துணிவு இருந்தால் இதை தவிர்த்து எதிர்க்க முடியும், நீலு திடமாக கூறினான். என்ன சொல்கிற நீலு? எப்படி? உன்னை இந்த விஷயத்திலிருந்து நான் காப்பாற்றுறேன். ஆனால் நீ என்னை நம்பணும். சத்தியமாக நான் காப்பாற்ற முடியும் என்றான். புரியும்படி பேசேண்டா, குழப்புரியே. அவள் அழுதாள். இன்னைக்கு ராத்திரி ரயில் பயணத்துக்கு 2 டிக்கெட்டு வாங்கி விடுறேன். ராத்திரி 10 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி மேலநத்தம் ஸ்டேஷனில் 12 மணி வண்டியை பிடிக்கலாம். என்னை நம்பி கிளம்பியாகணும். வருவியா? கடுமையாகவும் உரிமையாகவும் கேட்டான் நீலு. நீலு, நம்புறேன்டா. ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிறத நினச்சி நடுக்கமாக இருக்கு. என்னை எப்படியாவது காப்பாத்துடா நீலு. உனக்கு ரொம்ப புண்ணியமாக போகும்டா. சத்தம் போடாத, உள்ளே போ. மித்ததை என்கிட்ட விட்டுடு, உறுதி அளித்தான். அன்று முழுவதும் அலைந்து பல ஏற்பாடுகள் செய்து களைப்பு. மறுநாள் சடங்குகளில் ஏற்படும் மனச்சோர்வு இரண்டுமாக அம்மாவை உறக்கத்தில் ஆழ்த்திவிட்டது. 8 மணிக்கே அவள் தூங்கி போய்விட்டாள். அப்பா வாயில் திண்ணையில் படுக்க போய் விட்டார். 10 மணி அளவில் தலையணை மீது துப்பட்டியை போர்த்தி குறுக்காக படுக்கையில் வைத்தாள். பூனை போல நழுவி தோட்டத்திற்குள் வந்தாள். நீலு கையை பிடித்து அவளை அலேக்காக தூக்கி தங்கள் வீட்டு பக்கம் அழைத்து கொண்டான். பேசவோ நிற்கவோ இல்லை. அவன் இழுத்த இழுப்பிற்கு இணங்கி அவன் கையை விடாமல் பற்றியபடி அவள் ஓடினாள். நெஞ்சிறைக்க மூச்சடைக்க உயிரே போய்விடும் போன்று திகிருடன் உடம்பெல்லாம் பதறி பார்க்கவும் பயந்து ஓடினாள். கையிலே எதுவும் எடுத்து வரவில்லை. அவனும் எதுவும் கொண்டு வரவில்லை. உடுத்தி இருந்த வேஷ்டியும் சட்டையும் பையில் கொஞ்சம் பணமாக புறப்பட்டிருந்தான். அவள் மேனியில் நகைகள் ஏதும் கிடையாது. காதுகளில் சிவப்பு கம்மல், கழுத்திலே பவழ மாலை, கையில் கண்ணாடி வளையல்கள். அவளும் உடுத்தி இருந்த துணியோடுத்தான் கிளம்பிவிட்டிருந்தாள். நகரத்திலே ஒரு சந்திற்குள்ளே அவளை அழைத்துச் சென்றான். அழுக்கு பிடித்ததொரு கட்டடம்.
அதற்குள் வாடகைக்கு ஒரு அறை எடுத்தான். முகத்தை கழுவி வாயை கொப்பளித்து விட்டு இருவரும் அறைக்குள்ளே வந்து தரை மீது உட்கார்ந்து கொண்டனர். சீதா, பசிக்குதா? அன்போடு கேட்டான். சட்டை பையிலிருந்து ஒரு பர்ஸை எடுத்து திறந்தான். கத்தையாக ரூபாய் நோட்டுகள். அவள் கண்கள் வியப்பில் விரிந்தன. உனக்கு ஏதுடா இவ்வளவு பணம் என்று கேட்டாள். ஊருக்கு போகும் அம்மா திருட்டு பயத்தில் தன் இரட்டை வடம் சங்கிலியை கழற்றி பெட்டியில் வச்சுவிட்டு போயிருந்தாள். அதை பக்கத்து டவுன் ஹராப்பு கடையில் வைத்தேன். டிக்கெட்டு வாங்கி மிச்சம் வச்சுருக்கேன். எனக்காகவா இதெல்லாம் செஞ்ச? நீலு, நீ ரொம்ப நல்லவன்டா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி இப்படி துணிஞ்சு ஒரு காரியத்தில் இறங்குவேனா? திடீரென்று சீதாவை கவலை சூழ்ந்து கொண்டது. நீலு, நம்ம பற்றி இப்போ ஊரில் என்ன பேசுவா? என்ன வேணாலும் பேசிக்கட்டும், அக்கறை இல்லை எனக்கு. நீலு, எனக்கு ஒரு யோசனை தோன்றுது, செய்வியா? சொல்லு என்றான். உன்னோட ஓடி வந்துட்டேன்னு கண்ணா பின்னான்னு ஊரில் எல்லோரும் பேசுவா இல்லையா? அதனால் நீயே என்னை கல்யாணம் பண்ணிட்டு விடு அப்படின்னு சொல்கிறா சீதா. சீ, அசடு, என்ன பேச்சு இது? உன் மேலே எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு, வாஸ்தவந்தான். ஆனால் இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட உன்னை நான் அழைச்சிண்டு வரலை. உன்னை பார்க்குற போதெல்லாம் எனக்கு என் அக்கா பர்வதம் ஞாபகம்தான் வரும். உனக்கு ஒரு அக்கா இருந்தாங்களாடா? எனக்கு தெரியாது என்றாள் சீதா. அவ செத்து போய் எத்தனையோ காலமாச்சு. அப்போது நீ சின்ன குழந்தையா? அவ எப்படி செத்துப்போனா தெரியுமா? என்றான் அவன். உன்னை போல சின்ன வயசிலே அவளுக்கும் கல்யாணம் நடந்தது. அப்போ அவளுக்கு வயது 9. அவள் புருஷன் செத்து போயிட்டான். 14வது வயசில் அவள் அழ அழ அவளை ஊரார் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அம்மா அலங்கோலம் பண்ணிட்டா. அந்த காட்சி என் மனசில் இன்னும் அப்படியே நிற்கிது. உள்ளத்திலே ஆறாத ரணமாயிடுச்சு. அன்னையிலேருந்து நான் நம்ம ஆச்சார பழக்கங்களை வெறுக்க ஆரம்பித்தேன். என் மனசாட்சி சொன்னபடி நடக்க ஆரம்பித்தேன். நீலுவின் குரல் உணர்ச்சி வசத்தில் தழுதழுத்தது. துஷ்டன், முரடன், அசத்தன் என்ன பேர் கிடைச்சது. கவலைப்படலை. என் அக்காவுக்கு விதவை வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. கதவு மூலையில் காலை மட்டும் ஒளிஞ்சி வாழ்கிறது அவளுக்கு பிடிக்கல. ஒரு நாள் வெறுப்பு தாங்க முடியாமல் அவள் தன் மேலே மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வச்சுண்டா. அந்த கோரத்தை என்னால் எப்படி மறக்க முடியும்? இது மாதிரி ஒரு கதி உனக்கு நேரக்கூடாதுன்னு என் மனசாட்சி சொல்லி சொல்லி ஆத்திரப்பட்டது. அதுதான் உன்னை நான் இங்கே அழைச்சிண்டு ஓடி வந்துட்டேன். மற்றபடி நீ என்னை பொறுத்த வரைக்கும் என் சகோதரி மாதிரி தான், புரிஞ்சுக்கோ என்றான் துயர நிரம்பி. உண்மையில் நீலு இத்தனை நல்லவனா நீ? நம்பவே முடியலையே. அயோக்கியன், துஷ்டன் என்றெல்லாம் அப்பா சொல்வார். நிமிர்ந்து பார்த்து பேச அஞ்சி அவர்கள் தெரு பெண்கள் நடுங்கி அவனை கண்டு ஓடி ஒளிவார்கள். இந்த ஊரில் இத்தனை பெரிய மனிதனா என்றாள். நீலு, நீலு என்றவள் மேலே பேச முடியாமல் விம்பினாள். ஸ் என்றான் அவன். கண்களை துடைத்தபடி கேட்டாள் சீதா. நீலு, இப்போ நான் என்ன செய்வேன்? பயமாக இருக்கே. மறுபடி எப்படி நம்ம ஊருக்கு போகிறது? ஊருக்கு எதுக்காக போகணும்? நான் சொல்கிறபடி கேட்டால் நீ இந்த அவமானத்திலிருந்து மீண்டு தலை நிமிர்ந்து வாழலாம். என் பேச்சை கேட்பியா? அவள் தலையசைத்தாள். கிராமத்து வாழ்க்கையில் அடிபட்டு முரட்டு வாலிபன்தான் நீலு. ஆனாலும் அவனுக்கு பட்டணத்தில் உள்ள பல விஷயங்கள் தெரிந்திருந்தன. சீதாவிற்கு வியப்பு தாங்க முடியவில்லை. அன்றைய தினமே அவளை சாரதா தேவி நடத்தி வந்த அனாதை பெண்கள் இல்லத்திற்கு கூட்டிச் சென்றான். வெளியே அவளை பெஞ்சு மீது உட்கார வைத்துவிட்டு தலைவியை பார்க்க அவன் மட்டும் தனியே சென்றான். அவளிடம் என்ன பேசினானோ மாயமோ மந்திரமோ தெரியவில்லை. சீதாவை தங்கள் இல்லத்தில் சேர்த்து கொள்ள தலைவி உடனடியாக ஒத்துக்கொண்டு விட்டாள். அத்துடன் அவளுக்கு கல்வி பயிலவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இல்லத்திலே தங்குவதற்கு தேவையான துணிகள், பெட்டி, படுக்கை எல்லாம் வாங்கி எடுத்துக்கொண்டு மாலையே அவளை அந்த இல்லத்தில் அவன் சேர்த்து விட்டான். அப்போ நான் போயிட்டு வரேன்.
ஞாபகம் வச்சுக்கோ சீதா, நீ இங்கே இருக்கிற விஷயம் ரொம்ப ரகசியமாக இருக்கணும், யாருக்கும் தெரியாது. நன்னா படி. இந்தா செலவுக்கு பணம் வச்சுக்கோ சீதா. 10 ரூபாய் நாணயத்தை அவள் கையில் வைத்தான். அவனது பிரிவின் பலுவை தாங்காமல் அவள் அழத் தொடங்கினாள். நீலு, நீ என்னை விட்டு எங்கடா போற? விம்பினாள். நீ படித்து முன்னுக்கு வரணுமானால் கொஞ்ச காலம் நான் உன் செலவுக்கு பணம் அனுப்ப ஒப்புக்கொண்டிருக்கேன். நான் வெளியூருக்கு எங்கேயாவது போய் சம்பாதிச்சு பணத்தை அனுப்புகிறேன், வரட்டுமா என்றான். வாயில் கேட்டு வரை அவனை வழியனுப்பி விட்டு கொண்டு நின்றாள் சீதா. அவள் மனதை ஒரு உண்மையான நண்பனை பிரியும் ஏக்கம் முறுக்கியது. ஒவ்வொரு மாதமும் அவனிடமிருந்து ஒழுங்காக படிக்க பணம் வந்து கொண்டே இருந்தது. 2 வருடங்களுக்கு பின்னர் ஒருமுறை அவன் அவளை பார்க்க வந்திருந்தான். ஆள் மிகவும் மாறிவிட்டிருந்தான். இளைத்து பாதியாகி விட்டிருந்தான். அவனை பொன்னிற மாறி மங்கி கருத்து போயிருந்தான். நீலு, ரொம்ப மாறிட்டியே? அனுதாபத்துடன் விசாரித்தாள். மனசு மட்டும் உன் வரை என்று மாறாது, தெரிஞ்சுக்கோ. கிராமத்துக்கு போயிட்டு வரேன். லேசாக சிரித்தான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா அம்மா எல்லாரையும் பாத்தியாடா? என்ன சொன்னா? ஊரே கட்சி கட்டி கொண்டு என்னை அடித்து நொறுக்க புறப்பட்டிருந்தாங்க. மிராசு நடேசு தான் பஞ்சாயத்து பண்ணுற வரை மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன தீர்ப்பாச்சு என்று பதறினாள். தூணிலே கட்டி வச்சு அடிக்கும்படி முடிவாகினர். ஐயோ, அடிச்சாங்களா? பதறினாள் அவள். கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சின்ன பெண்ணை திருட்டுத்தனமாக கடத்திக்கிட்டு போன குற்றம் அடி வாங்கின அந்த பெண்ணு எங்கேடான்னு கேட்டா. எனக்கு தெரியாதுன்ட்டேன். அவ என்னை விட்டு எங்கேயோ ஓடிட்டாள்னு பொய் சொல்லிட்டேன். அவன் உதடுகள் துடித்தன, வார்த்தைகள் தடுமாறின. நீலு என்று அரற்றினாள் சீதா. பாவி, சண்டாளான ஊரே என்னை மொத்துன்னு மொத்தினார்கள். என் அம்மா கதறி அழுதா. நான் வாயவே திறக்கலை. உடம்பெல்லாம் கணுவா வலிச்சுது. ஆற்றுக்கு போய் மடமடன்னு வெந்நீர் வச்சு ஸ்நானம் பண்ணினேன். அத்தோடு அந்த ஊருக்கு முழுக்கு போட்டுட்டு கிளம்பிட்டேன் சீதா. விரக்தியுடன் சிரித்தான். சீதாவின் இதயத்தில் ரத்தம் கசிவது போல இருந்தது. நீலு, எனக்காக நீ அடி, அவமானம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டியே. இதுக்கு பரிகாரமாக நான் என்னடா செய்ய போகிறேன் என்று அவள் துக்கத்தில் திணறினாள். நன்னா படி, முன்னுக்கு வா, இந்த சமூகத்தில் முன்னால் தலை நிமிர்ந்து நில்லு, அதுவே போதும். ஒட்டும் பூவும் பெண் கூடவே பிறந்த சௌபாக்கியங்கள், அவைகளை நீ உதற விடக்கூடாது. அந்த பாக்கியங்களை அனுபவிச்சிட்டு நிறைவோடு இரு, ஆசீர்வாதித்தான். தன் கையில் இருந்த 2 ரூபாய்களை அவள் கையில் செலவிற்கு கொடுத்துவிட்டு அவன் விடை பெற்றான். அதன்பின் 1 வருடம் முழுவதும் செலவிற்கு பணம் வந்தது. திடீரென ஒரு நாள் அவை யாவும் நின்று போயின. ஏன்? வேலை இல்லாமல் அவன் திணறுகிறானா? ஆனால் நல்ல வேளையாக சாரதா தேவியின் முயற்சியால் அவளுக்கு உபகாரம் சம்பளம் கிடைத்தது. சில ஆண்டுகள் அவள் பட்டதாரியானாள். சாரதாக்கு தேவையான இடத்தில் ஒரு வேலையும் கிடைத்தது. ஆரம்ப காலத்தில் அவள் வேலை செய்த நிறுவனம் மிகச் சிறிய அளவுதான் நடந்து வந்தது. அதன் தலைவர் மல்ஹோத்ரா நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அதை தானே ஏற்று நடத்த அவளுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி விரும்பினர். குறைந்த விலைக்கு அந்த நிறுவனத்தை சீதாவிடமே ஒப்படைத்தனர். இவ்வாறெல்லாம் தன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் என்று கனவில் கூட சீதா நினைத்ததில்லை. அதிர்ஷ்டம் அவள் பக்கம் இருந்தது. நெஞ்சிலே துணிவு இருந்தது. நம்பிக்கையுடன் ஆட்கள் சூழ்ந்து எழுந்தனர். விரைவில் அவளது நிறுவனம் வேகமாக முன்னேறி ஒரு பெரும் தொழிற்சாலை, மொத்த வியாபார கடைகள், ஆபீஸுகள், கிளைகள் என பரவி விட்டிருந்தன. பங்களா, கார், ஆட்படைகள் என்று மோகமாக வாழ்வு. அதுவரை தலைமறைவாக இருந்த உறவினர்கள் ஓடோடி வந்து அட்டை போல் ஒட்டி கொண்டனர். ஊரை விட்டு ஒருவனுடன் ஓடிவிட்டாள் என்ற அவச்சொல் அடியோடு மறைந்து விட்டது. பணமில்லா மேடு பள்ளங்களாகவும் இட்டு நிரப்பி விட்டிருந்தது. அவள் மனதில் நிறைவை கொடுக்க அதற்கு திறமை இருக்கவில்லை. இத்தனையும் காரணமாக நீலு. அவன் எங்கே சென்று அவள் தேடுவாள்?
இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோம் என்று உறவினர்கள் அவன் காதுபட பேசிய பொழுது அவன் இறந்து விடவில்லை, எப்படியோ எங்கேயோ வறுமையுடன் வாடிக்கொண்டிருக்கிறான் என்பது புரிந்து கொண்டாள். நீலுவை சந்தித்து அவளது வயது காலத்தில் அவனை சுகமாக வாழ வசதி செய்து தர வேண்டியது அவள் கடமை இல்லையா? அதை நிறைவேற்றுவதற்குத்தானே தவிக்கிறாள். ஆனால் வழி, அவன் எங்கேயோ இருக்கிறான். வழியை தேடிக்கொண்டு வந்தவனை மனம் நோக அடித்து பேசி அனுப்பிவிட்டார்களே. சமாதிக்கு அபிஷேகம் செய்த பின்னர் பக்தர்கள் அருகே வந்து தொட்டு நமஸ்காரம் செய்து கோவிலுக்குள் நுழைந்தனர். நீண்டதொரு கியூவில் அவளும் நின்றாள். முதல் நாள் மாலை கடையில் வாங்கிய சாயி பகவானை போன்ற புத்தகத்தை எடுத்து புரட்டிய பொழுது காணப்பட்ட சில வரிகள் இப்பொழுது அவனுக்கு கவனத்திற்கு வந்தது. துவாரகா மாயி மீது காலை வைத்த உடன் என் பக்தர்களின் எல்லா துன்பங்களையும் மறைந்துவிடும். என்னைப் போல தன் பக்தர்களுக்கு அருளை வழங்குவான், ரட்சிப்பான், குறைகளை தீர்த்து வைப்பேன். பளிங்கு கல்லால் ஆன சமாதி மீது குடம் குடமாக நீரை கொட்டிவிட்டு ஆட்கள் துடைத்த வண்ணம் இருந்தனர். ஒவ்வொருவராக அருகில் சென்று கையை அதன் மேல் வைத்து தொழுது வணங்கி அருளை வேண்டிக் கொண்டனர். என்ன நினைக்கிறாயோ அது அப்படியே நடக்கும் என்று மனப்பூர்வமாக உள்ளமுருகி வேண்டினால் கிடைக்கும் என்று ரேவதி மெல்ல கிசுகிசுத்தாள். சமாதி அருகே வந்ததும் ஏனோ உணர்ச்சி வசத்தில் சீதாவின் உடல் ஆடியது. தன் இரு கைகளையும் பளிங்கு கற்கள் மீது வைத்தாள். நீலுவை சந்தித்து கடமை செய்ய அருள வேண்டும் பகவானே என்று எண்ணியபடி கன்னங்களில் நிறைய ஓடிய கண்ணீரை துடைத்தாள். கால்கள் தாழ முடியாது மெல்ல நகர்ந்தாள். அவர்கள் பகல் உணவிற்கு பின்னர் மாலையில் பஸ்ஸில் புறப்பட்டனர். நமக்கு மணிக்கே மென்மாட் நிலையத்திற்கு வந்தோம். திரும்பும் பிரயாண டிக்கெட்டுகள் பற்றி நிலை தெரிந்து கொள்ளாமல் எப்படி இருப்பது? நாளைக்கு காலேஜ் போகணும். நிஷா ஆரம்பித்தாள். என் தங்கை பெண் நிச்சயதார்த்தம் வரும் ஞாயிற்றுக்கிழமை. இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். ரிசர்வேஷன் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? கவலைப்பட்டாள் மரகதம். ரேவதி மட்டும் துணிவாக இருந்தால் ஒன்றாக உட்கார முடியாமல் போகலாம், அவ்வளவுதான். ரிசர்வேஷன் தானே கிடைக்கவில்லை, டிக்கெட்டுகள் இருக்கே, கவலை வேண்டாம். வண்டி வந்ததும் எல்லோரும் இடம் பிடிச்சு ஒரு பெட்டியில் ஏறிடுவோம். பிறகு நிதானமாக பார்த்து இடத்தை பிடிக்கலாம். ரங்கையா ஆண் பிள்ளை எல்லாம் சாமான்களையும் தூக்கி கொண்டு உள்ளே சென்று காவலாக ஒரு பக்கத்தில் நிற்கட்டும், மற்றதை நாம் பார்த்து கொள்கிறேன் என்றாள். தண்ணீர் இல்லாத தங்கும் அறைக்குள் யாவரும் மீண்டும் படையெடுத்தனர். வெளியிலிருந்து குழாய் நீரை பிடித்து வந்து முகம் கழுவி சீராக்கி கொண்டு எஞ்சி இருந்த பிஸ்கெட்டுகள், ரொட்டிகள் இத்தியாதியங்களை வயிற்றுக்குள் போட்டு புதைத்தனர். இருட்டத் துவங்கியது. குளிர்காற்று சில்லென்று மேனியை துரத்த கடலை மாவு தோசைக்கல் மீது வேகும் மனம் மூக்கில் வந்து மோதியது. இவர்கள் இருக்குமிடத்தில் பின்னும் ஒரு கோஷ்டி வந்து புகுந்து கொள்ளவே நெரிசல் தாங்க முடியாமல் அறையை விட்டு வெளியே வந்தாள் சீதா. ரேவதியும் பின்தொடர்ந்தாள். குட்டை ஆசாமி அந்த காப்பி கடை அருகே அவசரமாக தோசையை சுட்டு கொண்டிருந்தான். அவனை சுற்றி ஒரு கும்பல். மறுபடியும் பேசன்கி பூடாவா? ரேவதி சிரித்தாள். அது சமயம் ஒரு கிழவன் இருமியபடி மெல்ல நடந்து அங்கே வந்தான். தலை முழுவதும் கம்பளியால் போர்த்தியபடி நடக்க முடியாதவனாக காஃபி கடைக்கு எதிரே அமர்ந்தான். குட்டை ஆசாமி அவனை கண்டதும் பற்களை காட்டி கைசா ஹை என்றான். கிழவன் இருமியபடி அவனை பார்த்தான். சீதா அப்பொழுதுதான் கவனித்தாள். அவள் முகம் சுருங்கியது, மனம் தவித்தது. அப்படியென்றால் இவன்... இந்த கதையோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அது நீலு தானா, சீதா நீலுக்கிட்ட பேசுவானா, இது எல்லாமே நாளைக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.